அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கும், நிறைய குழந்தைகளுக்கு கிடைக்காமல் இருக்கும். கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க. அடுத்த கவுன்சிலிங்கில் நம்ம மீண்டும் கலந்துக்கிட்டு இடம் கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யலாங்க. இப்போ இடம் கிடைச்சிருச்சு. அடுத்தது நீங்கள் கல்லூரியில் சேர விரும்புகிறீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக டவுன்லோட் பண்ண முடியாதுங்க. நம்ம டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 18,000 பே பண்ணுற மாதிரி வரும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.35 ஆர் 4.4 ஆர் 4.5 lakhs இந்த ரேஞ்சில் நமக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி உங்களுக்கு அதில் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 லட்சம், என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs. அப்போ இந்த டியூஷன் ஃபீஸ் எப்படி கட்டுறது அப்படின்னா நெட் பேங்கிங் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை நெட் பேங்கிங் இருந்தும் லிமிட் இல்லை, அந்த சீலிங் லிமிட் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும். அப்போ ஆஃப்லைன் மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல் வீடியோ தான் இந்த வீடியோ. நிறைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களும் ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் போன உடனே கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் ரவுண்ட் 1 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் என்ஆர்ஐ கோட்டா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இல்லைங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின். அப்போ இந்த லாகின்ங்கிற அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஹியர் டு லாகின். இதுக்கு அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் செய்ய வேண்டிய ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி, இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் கரெக்டாக என்டர் பண்ணுங்க. ஒருவேளை பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துருந்தீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து ஓடிபி வரும், திருப்பி பாஸ்வேர்டு செட் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த டைம் ரீசெட் பாஸ்வேர்டு கேட்கல. பட் ஒரு சிலருக்கு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணியுமே போக மாட்டாங்குது, சடன் இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது என்டர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய கல்லூரி அலாட் ஆகிருக்கும். அதில் எம்பிபிஎஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸா இல்லை கவர்மெண்ட் காலேஜஸான வரும். எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு, எத்தனாவது ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வருங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் டவுன்லோடிங் த அலாட்மெண்ட் ஆர்டர் 5/9/24 PM அதுக்குள்ளே ஆர்டர் பண்ணிடணும். ஸோ அதை ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹியர் டு பே த டியூஷன் ஃபீஸ். கிளிக் ஹியர் டு பே த டியூஷன் ஃபீஸ். இந்த டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுல தான் நெட் பேங்கிங் இருந்து லிமிட் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணணும். இதில் நிறைய கேட்வே இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், HDFC பேங்க். உங்களுக்கு ஒருவேளை இந்த பேங்க்லலாம் உங்களுக்கு நெட் பேங்கிங் இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் போவோம். நீங்கள் பே ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நீங்கள் பேங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். ஸோ அந்த 3 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஓபி நெட் பேங்கிங், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நெட் பேங்கிங். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நெட் பேங்கிங் இருக்கலாம். ஒருவேளை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா வேற பேங்கிங்ல இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு வச்சு அவ்வளோ அமௌண்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு பண்ணலாம். கிரெடிட் கார்டு வச்சும் ஃப்ரீ அமௌண்ட் பண்ண முடியாது. யூபிஐ அது கூகுள் பே மூலம் பண்ணலாம். பட் அதுக்கு சார்ஜஸ் வேரியபிள், அது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறப்பன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் தான் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெட் பேங்கிங் இல்லாத குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆஃப்லைன் கேஷ் ஆர் டிரான்ஸ்ஃபர் த்ரூ எனி ஐஓபி பிரான்ச். ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மூலமாக நீங்கள் ஆஃப்லைன் சலான் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அடுத்தது டவுன்லோட் ஆஃப்லைன் சலான் வருங்க. இந்த டவுன்லோட் ஆஃப்லைன் சலானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சலான் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த சலான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இருக்குங்க. 2 பார்ட்டாக இருக்கும். ஸோ இதில் சலான் நம்பர்லாம் வரும். ஸோ இதில் 2 பார்ட், இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. சலான் நம்பர், உங்களுடைய பேர், என்ன அமௌண்ட் 13,000, அது 13,50,000, என்ஆர்ஐ கோட்டாவா அந்த 24.5. ஸோ இதில் 2 இருக்கும், எல்லாமே உங்கள் டீட்டெயில் இருக்கும். இதில் உங்களுக்கு ஹைடாய் வந்திருக்கு. அப்போ இதில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ஐஓபியில் கட்டினீங்க அப்படின்னா 1 ஹவரில் உங்களுக்கு ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் 48 hours கூட ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வரும். அப்போது இந்த மெத்தட் அது நெட் பேங்கிங் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அது நம்ம எப்படி பே பண்ணுறது, இந்த 13.5 லட்சம் எப்படி பே பண்ணுறது, 4.5 லட்சம் எப்படி பே பண்ணுறது வழிமுறை தெரியல அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஆஃப்லைன் சலான் மெத்தட் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். இதை நிறைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணியிருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.